அது எப்படி மாடுகள் மட்டும் வாகன நெரிசல் மிக்க சாலையில் காலை நீட்டி கொண்டு படுத்து தூங்குகின்றது என்று யோசித்து பாருங்கள். வாகனங்கள் அதன் மீது மோதிவிடுமோ என்ற பயம் கூட அதற்கு இல்லையா என்ற கேள்வி உங்களுக்கு வரக்கூடும். இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அவற்றுள் முதல் காரணம் மாடுகளின் கண் பார்வை. மனிதனுக்கு இருக்கும் கண் பார்வை போன்று இல்லாமல் மாடுகளின் கண் பார்வை வித்தியாசமானது. கண்கள் இருக்கும் இடம் மற்றும் அதன் விழிகள் இருக்கும் அமைப்பை பொறுத்து அதனால் அதிக கோணத்தில் பார்க்க முடியும். அதாவது அவற்றால் பின்னே இருக்கும் பொருளை கூட பார்க்க முடியும். இருப்பினும் இந்த கண்கள் இருக்கும் அமைப்பை பொறுத்து அதனுடைய பைனாகுலர் விஷன் என்று சொல்லக்கூடிய இரண்டு கண்களும் பார்க்கக்கூடிய இடம் மிகவும் குறைவாக இருக்கும். அதனால் மாடுகளுக்கு டெப்த் பெர்செப்ஷன் என்பது, அதாவது எவ்வளவு தூரத்தில் அந்த பொருள் இருக்கின்றது என்பதை அதன் மூளைகளால் உணர முடியாது. அதாவது ஒரு வேகமாக ஒரு வாகனம் வந்தால் மாடுகளால் எவ்வளவு தூரத்தில் எவ்வளவு வேகத்தில் வருகின்றது என்பதை எளிதாக உணர முடியாது. அடுத்த முக்கியமான காரணம், இவ்வாறு ஒரு வாகனம் அருகே வந்தால் அதன் ஹார்மோன்கள் வேலை செய்யும் பொழுது கண்டிப்பாக அதற்கும் பயம் வரும். ஆனால் அந்த பயத்திற்கு அது ஓட வேண்டுமா அல்லது அங்கேயே உறைந்து நிற்க வேண்டுமா என்று அதன் மூளை முடிவெடுக்கும். பெரும்பாலான நேரங்களில் ஃப்ரீஸ் ஆகிவிடும். அதாவது பயம் காரணமாக அந்த இடத்தில் அப்படியே நின்றுவிடும். அந்த வாகனம் கடந்து சென்ற பின் அந்த மாடுகள் அவ்வாறு ஒரு நிகழ்ச்சி நடந்ததையே உடனடியாக மறந்துவிட்டு தன் வேலையை பார்க்க ஆரம்பித்துவிடும். அதனால் அது தொடர்ந்து பயப்பட்டு கொண்டே இருக்காது. நாளடைவில் இது அந்த மாட்டிற்கு பழகிவிடும். சரி, அனைத்து இடங்களையும் விட்டுவிட்டு ஏன் சாலையில் வந்து தூங்குகின்றது என்று உங்களுக்கு தெரியுமா?